Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 18-11-2024 மண்டே வின்வின் கம்பெனியோட தேர்ட் வீக், இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங்னு பார்த்தலாம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் ரிசல்ட் வந்து 0.65 அண்ட் போன வாரம் வந்து 871. ஓகே, மார்க் பண்ணிட்டு எப்படி வந்துருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. இது ஒரு சூப்பரான கெஸிங்கு. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து 3வது வாரம் மண்டே வின்வினோட ரிசல்ட் வந்து 0.65. அதுக்கடுத்த வாரம் 132, அதுக்கடுத்த வாரம் 146, போன வாரம் 871, ஃபைனலாக நேற்று ரிசல்ட் வந்து 139. போன மாதம் 0.65 வந்த மெயின் ரூட்டில் முதல் நம்பரை மார்க் பண்ணிடுறோம். 0.65க்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 787. அதோட க்ளூ நம்பர் வந்து பிசி மட்டும் எடுத்தோம்னா 43, 43க்கு அடுத்து 54, 54க்கு அடுத்து 65. ஓகே, அதாவது ப்ளஸ் 22ன்ற கால்குலேஷன். 43க்கு 22க்கு 65 நமக்கு கிடைக்கிது. ரிசல்ட்டு 0.65 பார்க்கும்போது தெரியும். அண்ட் வந்து ஒன் டே பிஃபோர்லேயும் வந்து சண்டே, சாட்டர்டே, அதாவது திங்கக்கிழமைக்கு சாட்டர்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 21 பவர் பண்ணால் 76 -11, அதுலேயும் 65 கிடைக்கிது. அதாவது ஃபுல் ஆப்போசிட் 676 -111 நமக்கு 565. அதே 176 எடுத்து 111 எடுத்தோம்னா 0.65 டேரக்ட் மேட்ச். இந்த ரெண்டு ரூட்டில் ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம சனிக்கிழமைலேருந்து பார்த்துருவோம். சனிக்கிழமை 245 ரிசல்ட் வந்தது இல்லையா, அதோட 245ஓட க்ளூ நம்பர் வந்து 351. சனிக்கிழமை ரிசல்ட்டோடது 351ல் நம்ம டேரெக்டாக பிசி மட்டும் பவர் எடுத்தோம்னா 306ன்னு வரும். 51க்கு பவர் 6 -111ல் 195. ஓகே, 195ன்ற நம்பர் ஒரு சிங்கிள் ஷாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது இது வந்து 90ன்னு கூட வரலாம் பிசியில். ஏன் சொல்கிறேன்னா, எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சிங் வந்து நமக்கு சனிக்கிழமையிலேருந்து மண்டேக்கு எப்படி ரூட்டு மேட்ச் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 0.65. அப்படியே ஒரு நாள் விட்டு திங்கக்கிழமை மறுபடியும் 0.65 ஸ்ட்ரைட்டாக பிசி மேட்ச் ஆகுது. ஃபுல் ரிசல்ட்டே ஸ்ட்ரைட்டு. ஆனால் அதுக்கடுத்த வாரம் இங்கே பாருங்கள், சனிக்கிழமை ரிசல்ட்டு 787, மண்டே ரிசல்ட்டு 132. 87ஓட பவர் வந்து 32. டேரெக்டாக இருக்கிறான், அடுத்து பவரில் இருக்கிறான். 87க்கு 32 பவர். அதுக்கடுத்த வாரம் சனிக்கிழமை 0.89, மண்டே ரிசல்ட் 146 மேட்ச் ஆகலை. போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட் 517, மண்டே ரிசல்ட்டு 871. ஃபஸ்ட்டு பவரு, அடுத்து வந்து 17க்கு அப்படியே ரிவர்ஸில் 71. இப்போ இந்த ரூட்டில் பார்த்தோம்னா நமக்கு சனிக்கிழமை ரிசல்ட்டு 245, பிசி மட்டும் எடுத்தோம்னா 45. இந்த 45 இன்றைக்கி எப்படி வைக்கணும்னா நமக்கு கால்குலேஷனில் 95 வந்து மேட்ச் ஆகுது, 90 மேட்ச் ஆகுது. பவரில் வச்சா 90, இல்லை ஒரு போர்டு பவர் வச்சா 95. இப்போ 45 ரிவர்ஸ் பண்ணால் 54. இந்த 54க்கு இன்றைக்கி ஒரு 354 வரலாம். ஏன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கீங்க. சனிக்கிழமை ரிசல்ட்டோட பிசி எடுத்து எல்லா வாரம் பாருங்கள். அப்படியே 65க்கு 65, 87க்கு பவரில் 32, ஒரு வாரம் நடுவில் மிஸ்ஸிங்கு. அடுத்து போன வாரம் 17க்கு 71 ரிவர்ஸு. இப்போது 45க்கு நமக்கு 54, 90 அல்லது 09 அல்லது 04 பவரில் ஒரு போர்டு பவர் ஆனால் 04ன்னு வரலாம். 04ன்னு வந்ததுனால் 104ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேட்சிங், எல்லாமே மேட்சிங் பார்த்துருக்கோம். போன வாரம் 871க்கு ஒன் டே பிஃபோரோட க்ளூ நம்பர் வந்து பிசி மட்டும் எடுக்கிறோம்.
அதாவது 591 சண்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 52 ப்ளஸ் 19 தான் கால்குலேஷன். நம்ம 20, 30, 31 எடுப்போம் அல்லது -1ல் போவோம். இப்போ 19ல் 52க்கு 19 பிசி 71 மேட்ச் ஆகுது. அப்போது நமக்கு நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 45க்கு 19 போது 64. இந்த 64 இன்னைக்கு பிசியில் 64 போன வாரம் ரூட்டில் வந்தால் ஒரு 564ன்ற மாதிரி வரலாம். ஓகே, அங்கே வந்து போன மாதத்தோட கண்டினியூஷன் பார்த்தோம் இல்லையா ஒரு ரூட், அதாவது 787ஓட க்ளூ நம்பர் 343, 43க்கு 54 65ன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது +22, 43க்கு 22 +22 கால்குலேஷனில் அதே ரூட்டில் நமக்கு 45 கண்டினியூஷன் 56 கண்டினியூஷன் 67, அதாவது 45க்கு +22க்கு 67. 67ன்ற நம்பர் இன்றைக்கி பிசியில் வந்ததுனால் 267 அல்லது 767 இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து நம்ம எல்லா ரூட்டுமே மேட்ச் பண்ணியிருக்கிறோம். எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து கரெக்டாக வந்து சனிக்கிழமைலேருந்து மண்டேக்கு எப்படி மேட்ச் பண்ணி ரிசல்ட் வருதுன்றதை நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். பார்த்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கால்குலேஷன்லாம் புரியுதுன்னா வந்துட்டு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பக்கம் நோட்டிஃபை ஆகிடும். இன்றைக்கி வந்து நம்மளோட கெஸ்ஸிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் கெஸ்ஸிங்கு. இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 195 அல்லது 190, 354, 104, 564, 267 டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்ன்ற நம்பர் வந்து இன்னைக்கு 104, 195, 90 வந்தால் 190ல் 490ன்னு வரலாம். 90 வந்து 490ன்னு வரலாம். 267, 354 இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். மொத்தமே 6 நம்பர் தான். அதில் 5 நம்பரில் எனக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ராங்காக பிசியில் வந்து நம்ம இந்த மட்டும் மேட்சிங் நம்பரை மட்டும் பிசியில் கொடுப்போம். 54, 04, 95, 90. ஓகே, கிளியராக புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். மண்டே எப்போதும் வந்துட்டு கொஞ்சம் கேம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் அதிகமாக ப்ளே பண்ணாமல் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கோட ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.